வணக்கங்க. இன்னைக்கு வந்து வீட்லயே நம்ம எப்படி குல்ஃபி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துட்டு நல்லா காய வைக்கணும். ஒரு நல்ல சுண்டுற அளவுக்கு காய வைக்கணும். இப்போ பாருங்க, நான் காய வச்சிட்டு எப்படின்னு காமிக்க போறேன். பால் வந்து இந்த அளவுக்கு கெட்டியாகணும். நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு சுண்டி, இங்க பாருங்க நல்லா சுண்டிடுச்சு பால். 1 லிட்டர் பால் நல்லா இந்த அளவுக்கு சுண்டுனேனே. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்து இது வந்து பாலில் கலக்கணும். பால்லையே கலக்கிட்டு கட்டி இல்லாமல் கலக்கணும். பால் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணி வச்சுட்டு இது கலக்கிட்டு பாருங்க, இப்போ கட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது அப்படியே ஊற்றிட்டு கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டு ஒரு கெட்டி பதம் வரும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு ஆகணும். 1 கப் அளவு சர்க்கரை போட்டு அதையும் கலக்கணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டி ஆயிரும். இதில் 1 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் கலக்கிக்கலாம். நான் கரெக்டான அளவு போட்டிருக்கிறேன். இது கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஆனோன்னே கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஒரு சின்ன இந்த அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கலக்க போகிறேன். குங்குமப்பூ போடலைன்னாலும் பரவாயில்ல. பால் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சுண்டி இந்த அளவுக்கு ஆனோன்னே நம்ம பிஸ்தா இருக்கு இல்லைங்களா, அது நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டு இப்போ கேஸ் நிறுத்திடலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த அச்சில் ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். இது வந்து அமேசானில் வாங்கினது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது குழந்தைக்கு எப்போ கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிறது வந்து இந்த மாதிரி கப்பில் ஊற்றிட்டேன். இது இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாங்க. இதைய ஃப்ரீசரில் வச்சு விட்றலாம். இதைய ஃபுல் நைட் அப்படியே வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்லாம். ஓவர் நைட் இந்த குல்ஃபியை ஃப்ரீசரில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த டப்பை எடுத்து தண்ணி நிறச்சிட்டு இது உள்ளே வைக்க போகிறோம். நிமிஷம் கழித்து இது இப்படி இது பண்ணி எடுக்க போகிறோம். நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், குல்ஃபி ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.